ஓம் மாத்ரே நமஹ. திதி யோக கர்ண ஆசிரியர் மற்றும் ஸ்ரீ வித்யா உபாசகர் ஸ்ரீதேவி பேசுறேன். இன்றைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, விதியை வெல்லும் திதி. நீங்க எந்த திதியில பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. உங்க திதிக்கு உண்டான விஷயங்கள் ஒவ்வொரு வீடியோலயும் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, முதல்ல திதினா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இப்போ சூரியன்கிறவங்க தான் பிரபஞ்சத்துடைய நாயகன், எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இப்ப இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உண்டான இடைவெளி, பூமி இருக்குது அங்கதான், இதுதான் எர்த், நம்ம வாழக்கூடிய இடம் இல்லையா? எர்த், பூமி. இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உண்டான இடைவெளியை தான் திதியா நம்ம கணக்கு பண்ணி வச்சிருக்கிறோம். சோ டெய்லியுமே பாத்தீங்கன்னா திதி மாறும், 24 ஹவர்ஸ்க்கு மாறும். 12 டிகிரி மூவ் ஆகும். இந்த சந்திரன் சூரியனை 12 டிகிரி வரும். ஏன்னா ஒரு சர்க்கிள்ங்கிறது என்ன ஆகும், 360 டிகிரி இல்லையா? 360 டிகிரிங்கிறது தான் ஒரு சர்க்கிள். அப்போ 12 டிகிரிக்கு ஒருக்கா உங்களுக்கு இந்த சந்திரன் மூவ்மெண்ட் ஆகும். சோ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இந்த இடைவெளிக்கு உண்டான விஷயங்களுக்கு உண்டான இந்த திதியில தோஷங்கள் ஏற்படும். இந்த தோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ணணும்னா நம்ம விதியவே வெல்லலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆய்வு. இதுல பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க உங்க குடும்பத்துல இறந்தவங்களுக்கு எல்லாம் திதி கொடுப்பீங்க இல்லையா? இறந்தவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவீங்க? திதி கொடுப்பீங்க. அந்த சார்தம் அப்படின்னு சொல்லி முதல் வருடம், 2வது வருடம் எல்லாம் கொடுப்பீங்க. எப்படி கொடுப்பீங்க? அவங்க என்னைக்கு இறந்தாங்களோ அது தேய்பிறை பஞ்சமியா இல்ல தேய்பிறை அஷ்டமியா அப்படிங்கிற அந்த திதியை எடுத்து தமிழ் மாசத்துல இருக்கக்கூடிய அதே டேட்டுக்கு அந்த திதியில நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு அந்த இது சார்தம் கொடுப்போம். அப்ப இதே மாதிரி பாத்தீங்கன்னா, நீங்க உங்க குடும்பத்திலேயே ஜோதிடத்துல நல்ல ஆர்வம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய அந்த ஜாதகத்தை எல்லாம் எடுத்து பாருங்க. தாத்தாவோ இல்லைன்னா பாட்டியோ மூதாதையர்கள்ல ஒரு 4 தலைமுறைகள்ல எந்த திதியில இறந்திருப்பாங்களோ அதே திதியில ஒரு குழந்தை 3வது தலைமுறைக்குள்ளார பிறக்கும். இது நியதி. ஏன்னு கேட்டீங்கன்னா, திதிக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்குது. திதிய கணக்கு பண்ணிதான் உயிர்களுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் காரணம் திதி தான். ஓகேங்களா? சோ நம்ம திதிய பற்றின திதி எப்படி கால்குலேஷன் பண்றோம் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். திதிக்கு உண்டான விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப நீங்க இந்த திதி இப்ப அமாவாசைக்கு இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு என்ன ஆகும், எல்லாமே நேர்கோட்டுல இருக்கும். சோ நம்மளுடைய அந்த சந்திரனை முழுசா மறைச்சிரும். சோ நம்ம பூமிக்கு சந்திரனுடைய ஆஸ்பெக்ட் நம்ம சைடு வரவே வராது. அன்னைக்கு அமாவாசை, சந்திரனை நம்ம பார்க்கவே முடியாது. அந்த அமாவாசைக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வளர்பிறை பிரதமை வரும். வளர்பிறை பிரதமை. இந்த பிரதமைக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்ததசி, அப்புறம் நிறைந்த பௌர்ணமி. சந்திரனை நம்ம முழுசா பார்க்கலாம். நிறைந்த பௌர்ணமி. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த சந்திரன் தேய ஆரம்பிக்கும். அப்போ தேய்பிறை பிரதமை, தேய்பிறை துதியை, தேய்பிறை திருதியை, தேய்பிறை சதுர்த்தி, தேய்பிறை இது பஞ்சமி, ஷஷ்டி, அதே மாதிரி ஷஷ்டிக்கு அப்புறம் சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்ததசி. அப்புறம் பாத்தீங்கன்னா தேஞ்சு சந்திரனை காணாம போயிடும். அன்னைக்கு அமாவாசை. அமாவாசைக்கு அடுத்த நாள் வளரும். இதுதான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உண்டான இடைவெளிய நம்ம திதி அப்படிங்கறது பார்த்துட்டோம். இப்ப திதினா என்ன தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை நீங்க பிரதமை திதியில பிறந்திருக்கிறீங்க,
இன்னைக்கு வந்து நீங்க பிரதமை திதியில பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்ம ராசி கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா துலா மகரம் இந்த 2 வீடும் திதி சூன்யம் ஆயிடும். அதாவது இந்த இடமும் திதி சூன்யம் ஆயிடும். திதி சூன்யம்னா அங்க வந்து கதிர்வீச்சுகள் கிடைக்காது. நம்ம பிறந்த டைம்ல நம்ம பிரதமை திதியில பிறந்திருக்கிறோம்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து கதிர்வீச்சு வராது. சோ வந்து இதோட இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களையும் நம்ம அனுபவிக்க வேண்டிய விதி இருக்குதுங்கிறது அது திதி சொல்லும். ஓகேங்களா? இந்த ஜாதகம் இந்த விதிய அனுபவிக்கிறதுக்காக பிறந்தது அப்படிங்கிறது இந்த திதி காமிச்சு கொடுத்துரும். ஓகேங்களா? சோ இப்ப நீங்க பிரதமை திதியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, கல்வியில, வேலையாட்கள்ல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் கூட 7.5 சனி ஓரளவுக்கு தான் பாதிக்கும், உங்களுக்கு ரொம்பவே பாதிக்கும். இந்த மாதிரி சனி பகவானால வரக்கூடிய தோஷங்கள் இது எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு திதியில நீங்க பிறந்திருக்கிறீங்க. பிரதமை திதியில, அதாவது வளர்பிறை பிரதமையில பிறந்திருந்தாலும் தேய்பிறை பிரதமையில பிறந்திருந்தாலும் குடும்ப வாழ்க்கை, கல்வி, அதே மாதிரி வேலையாட்கள், திருமண வாழ்க்கை இதுல எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு ஒரு தடைகளையும் பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கிறீங்க. அப்ப இதுக்கு என்ன விமோசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திதிக்குங்கிற தேவதை இருக்கிறாங்க. அதாவது இந்த ஒவ்வொரு திதிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேவதைய இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பிரதமை திதிக்கு உண்டான அதிகாரம் பெற்றவங்க அம்பாள் யாருன்னு கேட்டீங்கன்னா காமேஸ்வரியை அப்படிங்கிறவங்க தான் இதுக்குண்டான தேவதை. இந்த அம்பாளை நீங்க வந்து காயத்ரி மந்திரம்னா காயத்ரி மந்திரம் வந்து பெண்கள் தான் சொல்லலாமா, ஆண்கள் தானே சொல்லணும் அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்கவே வேண்டாம். இந்த தெய்வமே அம்பாள் தான். ஓகேங்களா? இந்த திதிய தோஷத்தை நீக்கக்கூடிய வல்லமை படைத்தவங்களே அம்பாள் தான். சோ நம்ம தாராளமா பெண்களாக இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் சின்ன குழந்தையாக இருந்தாலும் இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்க தாராளமாக உச்சரிக்கலாம். ஆனா அப்ப நம்ம ஏன் இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தமிழ் தெரியும், அதனாலதான் இப்ப நான் பேசுறது உங்களுக்கு புரியுது இல்லையா? இப்ப நான் வந்து பிரெஞ்சுல நான் பேசுறேன்னா உங்களுக்கு புரியுமா? புரியாது இல்லையா? ஆப்வியஸ்லி அதே மாதிரிதான் தேவதைகளுக்கு உண்டான அந்த மந்திர சப்தத்தை நம்ம ஒலிக்கும் போது அந்த தேவதை வந்து நமக்கு நல்ல கடாட்சம் கொடுப்பாங்க. அதனாலதான் இந்த மந்திரத்துக்கு அவ்வளவு வலிமை அதிகம். அப்போ மந்திரத்தை நம்ம சொல்லும் போது நல்லா ஸ்பஷ்டமா உச்சரிப்போட நிறுத்தி சங்கல்பத்தோட சொல்லும் போது அதோடைய முழு பலனையும் நம்மளால அடைய முடியும். அது பாத்தீங்கன்னா இதோட காயத்ரி மந்திரம் 24 எழுத்து இருக்கக்கூடிய இந்த காயத்ரி மந்திரம் ஓம் பிரணவ மந்திரம். ஓம் காமேஸ்வரியே வித்மஹே நித்திய கிளிண்டாய தீமஹி தன்னோ நித்யஹ பிரஜோதயாத். இங்க மேல புள்ளி வச்சிருக்கு பாத்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்க நிறுத்தணும்னு அர்த்தம். ஹம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதனால இந்த மந்திரத்தை கரெக்டான முறையில சொல்லணும். ஓம் காமேஸ்வரியே வித்மஹே நித்திய லிந்தாய தீமஹி தன்னோ நித்யஹ பிரஜோதயாத். அதாவது பிரதீட்சப்படுங்கள் அப்படிங்கன்னு அர்த்தம். இப்ப என்னால இவ்வளோ காயத்ரி மந்திரம் எல்லாம் சொல்லி இவ்வளவு கிரைட்டீரியால என்னால பண்ண முடியல அப்படின்னாலும் ஓம் காமேஸ்வரியே வித்மஹே அப்படிங்கறதுல ஓம் காமேஸ்வரியே நமஹ. நமஹன்னா நமஸ்காரம்னு அர்த்தம். அப்ப ஓம் காமேஸ்வரியே நமஹ அப்படிங்கிறது நீங்க வளர்பிறை பிரதமையில பிறந்திருந்தாலோ தேய்பிறை பிரதமையில பிறந்திருந்தாலோ நீங்க மனசார சொல்லும் போது உங்களுக்கு அந்த கடாட்சங்கிறது திதினால இருக்கக்கூடிய அந்த தோஷத்தை விலக்கி கொடுக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த செக்ஷன்ல பார்த்தது விதியை வெல்லும் திதி. ஓகேங்களா? திதி வந்து ஒண்ணுதான். அத வந்து நல்லா கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில இந்த விஷயத்த பண்ணும்போது
அதே மாதிரி டெய்லியுமே இந்த தேவதைக்கு வந்து நீங்க விளக்கேத்தி ஒரு பசும் பால்ல உண்டானதோ இல்ல பசு நெய்யோ ஒரு நெய்வேத்தியமா வச்சு ஒரு பூ போட்டு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வணங்கும் போது உங்களுக்கு நல்ல அந்த ஆகர்ஷணம் வந்து இப்ப நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம அழைச்சோம்னா அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு கொடுத்து அவங்களுக்கு தேவையான மரியாதையெல்லாம் கொடுத்தாதானே அவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரிதான் தேவதையும். இப்ப நம்ம மந்திரத்தை சொல்லி நம்ம அழைக்கும் போது அவங்களுக்கு உண்டான நைவேத்தியத்தை வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மலர்களை வச்சு நம்ம சங்கல்பம் வைக்கும் போது நம்மளுடைய தோஷங்கள் நீங்கி நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு முன்னேற்றமாக அடைகிறதுக்கு நானும் இந்த பிரபஞ்ச சக்தியை வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஜோதிடம் பற்றின இந்த ஆய்வுல உங்களுக்கும் இணைந்து இந்த மாதிரி உண்டான விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆஸ்ட்ரோ காஸ்மிக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உற்றார் உறவினர்களுக்கும் இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. இத பத்தின ஜோதிடத்தை பத்தினியும் பிரபஞ்ச சக்தியை பற்றியும் உண்டான இந்த ஒரு அறிவை இந்த சேனல் மூலியமா உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.